மாதங்கி அப்படிங்கிற ஒரு பெண்ணு சென்னையில் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக ஒரு பத்திரிகையில் வந்து வேலை செஞ்சுட்டு வரா. அவளுக்கு ஒரு நாள் வந்து ஒரு 2 லெட்டர் வருது. ஒன்று வந்து லெட்டராக வருது, ஒன்று வந்து தந்தியாக வருது. இவளுக்கு 2த்தையும் வாங்கி படிக்கிறா. முதல்ல வந்து லெட்டர் படிக்கிறா. அது வந்து அவங்க அப்பா எழுதியிருந்தார். ஏன்னா அதில் வந்து இந்த மாதிரி வந்து அப்பாவுக்கு ஏதோ வந்து தப்பு நடக்க போகிற மாதிரி தெரியுதுமா எனக்கு. நான் இன்னும் வந்து எத்தனை நாள் உயிரோடு இருப்பேன்னு தெரியல. பட் ஆனால் நான் செத்துட்டேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து நீ தான் வந்து கொல்லி வைக்கணும். எனக்கு வந்து ஆண் பிள்ளைகள் எதுவும் கிடையாது. அதுக்காக வந்து வேறு யாராவது வந்து எனக்கு வந்து கொல்லி வச்சுட்டு போகிறாங்க. நீ தான் வந்து எனக்கு வந்து கொல்லி வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த லெட்டரில் வந்து எழுதியிருக்கு. இவளுக்கு அதை படித்த உடனே ஏன் அப்பா இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு அவளுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. சரி, உடனே வந்து தந்தியை வந்து படிக்கிறா. அதில் வந்து அவங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு அந்த தந்தியில் இருக்குது. உடனே அவளுக்கு என்ன படுறதுன்னு தெரியல. நேராக வந்து சென்னையிலேருந்து அவள் வீட்டுக்கு வந்து வேக வேகமாக வந்து பஸ்ஸில் போகிறா. பஸ்ஸு போகிற இடத்துல நிறைய டிராஃபிக் ஆகுது. அங்கேருந்து வேறு ஒரு பஸ்ஸு பிடிச்சி நேராக வீட்டுக்கு வந்து நிற்கிறா. வந்து பார்த்தா இப்போ தான் சொல்கிறாங்க, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து சுடுகாட்டில் போய் தகனம் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவளால் அதை தாங்க முடியல. ஐயோ, அப்பாவுடைய கடைசி ஆசை நான் வந்து அவருக்கு வந்து கொல்லி போடணும் அப்படின்னு. ஆனால் அந்த கடைசி ஆசையை கூட நம்மளால் வந்து நிறைவேற்ற முடியலையே அப்படின்னு அந்த 11 மணி ராத்திரியில் சுடுகாட்டை நோக்கி ஓடி வரா. இந்த மாதிரி வந்து ஒரு எரிமடையில் தான் அவங்க அப்பா வந்து எரிஞ்சிட்டு இருக்காரு. அதை பார்த்து அவளுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. தன்னை ஆசையாக தூக்கி வளர்த்த தன்னுடைய அப்பா இப்படி வந்து நெருப்புக்கு வந்து எரியாயிட்டு இருக்காளே அப்படிங்கிற அந்த வருத்தத்திலேயே தன்னுடைய அப்பாவுடைய கடைசி ஆசையான தான் கொல்லி வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அங்கிருந்த சில விறகுகளை எடுத்து இந்த மாதிரி ஒரு எரிமடையில் எரிஞ்சிட்டு இருந்த தன்னுடைய அப்பா மேலே வந்து அவள் போடுறா. அதனுடைய அப்பாவுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றிட்டோம் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தில் இருக்கும்போது அவள் காதோரமாக ஏதோ ஒரு குரல் கேட்குது. அது வந்து அவளுடைய அப்பாவுடைய குரல். தன்னுடைய அப்பா அவளுடைய அப்பா அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இவள் வீட்டுக்கு வரும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது மாதிரி அப்பா வந்து சாப்பிட்டு வந்து உட்காந்தாரமா அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டே வந்து கீழே சரிஞ்சு இறந்து போயிட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் காதோரமாக பேசின அவளுடைய அப்பா என்ன சொல்லுவாருன்னா, இது மாதிரி வந்து அப்பா வந்து மாரடைப்புனால இறந்து போல, அப்பாவை யாரோ திட்டமிட்டு கொலை பண்ணிட்டாங்கம்மா. அவங்க யாருன்றத நான் அப்புறமா வந்து சொல்கிறேன். ஆனால் இந்த நேரத்தில் இந்த இடத்துல நீ இருக்காத, இந்த இடம் வந்து ரொம்ப ஆபத்தான இடம், நீ யாராவது வீட்டுக்கு போயிடு அப்படின்னு அவங்க அப்பா வந்து அவசர அவசரமாக சொல்லி, சீக்கிரம் இங்கே இருக்காத, ஒரு ஆபத்து ஒன்று நோக்கி வருதுன்னு சொல்லி வேக வேகமாக அங்கேருந்து தன்னுடைய பொண்ணை வந்து அவங்க அப்பா வந்து போக சொல்லியிருப்பார். மாதங்கி நேராக வீட்டுக்கு வருவா. வீட்டுக்கு வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து அங்கே இருக்கிற எல்லார்ட்டையுமே வந்து சொல்லுவாள். யாருமே வந்து நம்ப மாட்டாங்க. என்னம்மா நீ இது மாதிரி அப்பா வந்து உங்கள்கிட்ட வந்து பேசினாருன்னு சொல்கிறியே, நீ வந்து ஒரு படித்த பொண்ணு, சென்னையில் ஒரு பத்திரிக்கையில் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கிற பொண்ணு, நீ இப்போ இப்படி மாதிரி வந்து அமானுஷமான கதைகள்லாம் வந்து சொல்கிறேன்னு யாருமே வந்து நம்ப மாட்டாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு பூசாரி இருப்பார். அவர் என்ன சொல்லுவாருன்னா, நிறைவேறாத ஆசைகளோட ஒரு மனவருத்தில் யாராவது வந்து இறந்து போனாங்கன்னா என்னதான் வந்து நெருப்பு வச்சு எரிஞ்சாலும் அவங்களோட நெஞ்சில் இருக்கிற அந்த சதை மட்டும் சரியாக வந்து எரியாது. நம்ம எல்லோரும் காலையில் போயிட்டு உங்கள் அப்பாவை தகனம் செஞ்சு அந்த இடத்துல போய் பார்ப்போம். அவருடைய அந்த உடலில் அந்த நெஞ்சில் இருக்கிற அந்த சதை மட்டும் எரியாமல் இருந்தால் நீ சொல்கிறது வந்து நாங்களாம் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு காலையில் வந்து எல்லோரும் போயிட்டு அவங்க அப்பாவை எரித்து அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அவர் அந்த மாதங்கி சொன்ன மாதிரியே அவங்க அப்பாவுடைய எலும்பு இருக்கிற அந்த சதைகள்லாம் வந்து எரியாமல் இருக்கும். ஸோ அவங்க அப்பாவுக்கு என்ன மாதிரியான அந்த மன வருத்தத்தில் வந்து இறந்து போனார், மாதங்கியோடைய அப்பாவை யார் கொலை பண்ணாங்க, அவரை கொலை பண்ணவங்களுக்கு மாதங்கி வந்து தண்டனை வாங்கி கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறத அடுத்தடுத்த சுவாரஸ்யமான காட்சிகளால் சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் எழுதிய ஒரு உயிரின் குரல் அப்படிங்கிற இந்த புத்தகம். புத்தகம் நேசிக்கும் வாசிக்கும் அருமை தமிழர்களுக்கு வணக்கம். வழங்கும் போல் உங்களுக்காக ஒரு நல்ல புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். அந்த புத்தகம் தான் இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் எழுதிய ஒரு உயிரின் குரல் அப்படிங்கிற இந்த புத்தகம். இது வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரி அந்த மாதிரியான ஒரு ஜான்ரால் இருந்தாலும் இது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் கதை. இது அதாவது அந்த அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் வந்து இந்த புத்தகத்தில் வந்து அங்கங்கே இருக்கும். அதாவது அப்பா வந்து அந்த மாதங்கியுடைய அப்பா வந்து இறந்து போனார் இல்லையா, அவர் வந்து வெவ்வேறு ரூபங்களில் வந்து மாதங்கி வந்து தன்னை கொலை பண்ணவங்களாம் வந்து அவர் ஐடென்டிஃபை பண்ணிகிட்டே இருப்பார். அவங்கள வந்து பழி வாங்குவார். இது வந்து ஒரு மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரியும் போகும், ஒரு ஹாரர் எலிமெண்ட்டாகவும் இருக்கும். படிக்கிற நம்மளுக்கு வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த புத்தகத்தை வாசிக்கும்பொழுது. இந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம் இது. இந்த புத்தகத்தை நான் வந்து ஒரே சிட்டிங்கில் படித்தேன். ஏன்னா அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக போச்சு. ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு ஜான்ரால் ஒரு புத்தகம் படிக்கிறதுனால என்னவோ எனக்கு ரொம்ப வேகமாக இந்த புத்தகத்தை நான் வந்து வாசித்து முடித்தேன். இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத நமக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டு இருந்தாலும் அது எப்படி வந்து மாதங்கி வந்து மற்றவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறா அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையமைப்போடு வந்து இவர் எழுதியிருக்காரு. ஸோ எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரி ஒரு கதை, அதில் வந்து அந்த இந்த மாதிரி வந்து ஒரு ஹாரர் எலிமெண்ட் வந்து எனக்கு இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம வந்து விரும்பி படிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். கட்டாயம் வந்து
ஒரு ஒரு தொய்வு இல்லாமல் அந்த கதையோட்டம் வந்து உங்களை வேகமாக படிக்க தோணும். இந்த புத்தகத்தில் எனக்கு ஏதாவது மாறுபட்ட கருத்துக்கள், ஏதாவது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குதா அப்படின்னு யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரியான கதையமைப்பு கொண்ட கதைகள் வந்து இப்படி தான் இருக்கும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கதையமைப்பு கொண்ட இந்த ஜான்ராவில் நிறைய புத்தகங்கள் படிச்சிருந்ததுனால எனக்கு வந்து இந்த கதையமைப்பு வந்து எனக்கு செட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து சில சொல்லுவீங்க இல்லையா, லாஜிக்காக சில விஷயங்கள்லாம் எப்படி இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா, அப்படிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது. இது ஒரு ஜான்ரா கதை, இதில் வந்து நம்ம வந்து ரியாலிட்டியாக இருக்கணும், இப்படிலாம் வந்து லாஜிக்காக நம்ம வந்து யோசிச்சா இதில் வந்து சாத்தியமே இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதங்கி அப்படிங்கிற கதாபாத்திரம் செகண்ட் ஹாஃபில் வந்து நிறைய விஷயங்களை பண்ணணும். இந்த கதை முடியும் பொழுது சில விஷயங்கள்லாம் அந்த கதாபாத்திரம் பண்ணணும். அதெல்லாம் நமக்கு வந்து எப்படி அதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. இது ஒரு கதை, அந்த கதையை எந்த அளவுக்கு அவர் சுவாரஸ்யமாக கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோமே தவிர்த்து, ஒரு பொண்ணு எப்படி போய் இதெல்லாம் வந்து அவ செஞ்சுருப்பா அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. ஒரு கதையாக படித்து நம்ம போகணும். இதில் வந்து நம்ம ரியலிசம்லாம் வந்து நம்ம புகுத்தக்கூடாது. ரியலிசத்தை புகுத்துறதுக்காக நிறைய கதைகளை நாமளே வந்து நம்ம சேனலில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கதையில் நம்ம வந்து ரியலிசத்தை எடுவோம். இதில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஒரு க்ரைம் த்ரில்லரை படித்தோம் அப்படிங்கிற திருப்தி வந்து நமக்கு ஏற்படும். இது படிக்கும்போது நைட் நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் வெளியே போகிறதுக்கே வந்து நான் கொஞ்சம் பயந்தேன். திடீர்னு நம்ம காதோர வந்து ஏதாவது குரலை கேட்குமோ அப்படின்னு. யாராவது இந்த சமயம் இந்த புத்தகம் படிக்கும்போது எங்கள் மாமா வந்து இறந்துட்டு இருந்தார். ஒரு நாள் அவர் வந்து நம்ம காதில் வந்து ஏதாவது பேசுவாரோ, டே என்னை ஏதாவது கண்டுபிடுறா அப்படின்னு சொல்லுவாரோன்னெலாம் வந்து எனக்கு இந்த புத்தகம் படிக்கும்போது தோணுச்சு. அந்த மாதிரி ஏன்னா இந்த படம் விலங்கு அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் வந்துருக்கு இல்லையா G5ல், அந்த சீரிஸ் படிக்கும்போது கூட நான் அதுக்கப்புறம்லாம் வந்து வெளியே நைட் டைமில் வருவேன். அந்த சீரிஸ் படித்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் பயந்துட்டு இருந்தேன் நான் வெளியெல்லாம் போகும்போது. அதுமாரி ஒரு பயம் வந்து இந்த புத்தகம் படிக்கும்போது இருந்தது. அவ்வளோ பயம் இல்லை, ஓரளவுக்கு அன்றைக்கி நைட்டு மட்டும் அந்த குரல் ஏதாவது கேட்குமோ அப்படின்ற ஒரு சின்ன பயம் மட்டும் இந்த புத்தகம் வாசிக்கும்போது இருந்தது. ஸோ இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் எழுதிய ஒரு உயிரின் குரல் அப்படிங்கிற இந்த புத்தகத்துடைய விலை வந்து 115 ரூபா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, என்னடா இது இவ்வளோ பெரிய புத்தகம், இவ்வளோ 115 ரூபாய் இதில் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் நான் நினச்சேன், இந்த மாதிரியான கதைகள்லாம் வந்து ரொம்ப விலை கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு அடுத்த புக் ஃபேரில் நான் இதுமாதிரி ஒரு 4-5 புத்தகங்களை வாங்கிட்டு வந்தேன். இந்த ஜான்ராவில் நிறைய படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அதையும் வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். 216 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தை வந்து திருமுக நிலையம் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஒரு மர்டர் மிஸ்ட்ரி சூப்பர் நேச்சுரல் க்ரைம் த்ரில்லர் புத்தகம் இது. இந்த புத்தகம் பிடிச்சிருந்தா வாங்கி படித்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நன்றி.